அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நம்ம வீட்டில் வந்து இப்போ 3 புது பேர் வந்திருக்காங்க. ரொம்ப திணறானுங்க, பார்த்துட்டு பயந்து ஓடுறானுங்க. 3 பூனை வாங்கியிருக்கு. அது பழைய பூனை அது இருக்குது. ஸோ பூனையே நிறைய பூனை இருந்துச்சு, முதல்ல எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வாங்கியிருக்கு. எல்லாம் பயந்துட்டு ஓடுறானுங்க. இவர் ஒருத்தர், அவர் ஒருத்தர், ஒன்று ஓடிச்சு. இது மட்டும்தான் இருக்கு, இது பழசு. ஏண்டி யார் இது? யாருடி இது புதுசா? 3 பூனை வாங்கியிருக்கு. இப்போ அப்படியே இப்படி வெளில வந்தோம்னா இங்கே என்ன நடக்குதுன்னு தெரில. இது பாருங்க, இது ஒரு குஞ்சு எங்கே போச்சுன்னே தெரில. அந்த நாய் ஐய பெரிய ராவடி. 2 குஞ்சு மட்டும்தான் இருக்குது. ஆயா வாக்கிங் வந்துட்டாங்க வெளில. ஏய் கருப்பி, எங்கடி வந்த? போ 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 போ. அவங்க 3 பேரும் அங்கோலா வரானுங்க. ஹாய் ப்ரௌனி, என்னடா பண்ணுற? வாத்து கூட்டத்தக்கா வாத்துங்களா? வாத்து பாய்ஸ் இங்கே இருக்காங்க. வாத்து மண்டைங்க இங்கே பாருங்க. இதுதான் பெரிய தலைவலியும் தலைவலி இருக்கிறதுலே பெரிய தலைவலி இதுதான். இங்கே இதுக்கு இப்படி மாற்றி வச்சேன்னா இது திணறிக்கிட்டு இருக்கு. டெய்லியும் எனக்கு வந்து இது ஒரு வேலை. இந்த அம்மாவை பிடிச்சி கரெக்ட் பா 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 அப்படி போ, உள்ள போ 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 உள்ள போ போ உள்ள போ. அப்படி போ அப்படி போடியே. உன் முட்டை அங்கே இருக்குடி, போடி போ. சரி போ போ. போ 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 போ. இங்கே வா இங்கே வா. அது இல்லை இது ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். நான் முட்டை எல்லாம் நல்லா கரு கூடி இருக்கு. இந்த நேரத்தில் இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். கொஞ்சம் இந்த ட்ரேவை இப்படி திருப்பி வச்சிடலாமா? இப்படி வச்சிட்டோம்னா அது போய் உட்காந்துக்கும். சரி, வெளியே போயிருக்கு பார்ப்போம். வாத்து கொடுத்த பார்த்தீங்களா? 2 நாளாக தண்ணி விடல இதில், அதனால் அப்படியே உக்காந்துருக்குங்க. நல்லா பழகிடுச்சு வாத்து. குருவிங்க ரெகுலர் நம்ம இங்கே இறை போடுறோமா, இதை கோழி சாப்பிடுதோ இல்லையோ, இந்த குருவிங்க வந்து அதிகமாக சாப்பிடும். இது தினைக்கும் வந்து இறை பறிக்கிட்டு போயிடும். இந்த மரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குருவி உட்காந்துருக்கும். எத்தனை உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? நிறைய பேர் இருப்பாங்க இங்கே. எல்லாம் வந்து இந்த அரிசி, நம்ம கோழிக்கு போடுற அரிசி வந்து அவங்க வந்து பறக்கிட்டு வராங்க. இவங்க வந்துட்டாங்க வேறு எடுக்கிறதுக்கு. இந்த கோழி மட்டும் கொஞ்சம் நம்ம கவனமாக கவனிக்கணும். இல்லைனாட்டி இத்தனை நாள் அது கஷ்டப்பட்டு அடை உட்காந்தது வேஸ்ட்டாக போயிடும். இந்த இடம் மட்டும் மாறிச்சுன்னா இது ஒரு பெரிய தலைவலி. இன்னொரு நாய் ஒன்று வாங்கணும். ஜெர்மன் ஷெப்பர்ட் ஒன்று பார்த்துட்ருக்கு. ஜெர்மன் ஷெப்பர்ட் ஒன்று வாங்கி
கொண்டுறணும். மாங்கன்று இதே இடத்துல அப்படி கீழே குழி தோண்டி வச்சாச்சு. எப்படியே வரட்டும்னு சொல்லி போட்டு இங்கே வச்சுட்டேன். ஹாயாக தூங்குறாரு பாருங்கள்.